இருக்காங்க. எங்க போனாலும் கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா காமெடிலாம் அவ்வளவா இல்லைங்க. காமெடிலாம் இல்லை, சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களே யார் நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ யார் கூட பழகினாலும் 4 inch கீப் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. ரிலீஜன்ஸ் மேலேயும் காஸ்ட் மேலேயும் அப்புறம் கம்யூனிட்டிஸ் மேலேயும் வந்து பழியை போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகுறாங்கன்றது தான் மெசேஜ். அந்த கதையோட லைன் ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் லேக் இல்லாமல் என்கேஜ். ஆனால் அவர் கலந்து பண்ண பிறகும் திருப்பி கோவையில் குண்டு வெடிக்கப்பட்டதா ஸ்லீப்பர் செல்லாம் ஒழித்து கட்டுன்னு சொல்ற. ஆனால் இன்னமும் இருக்காங்க பாரு. ஒரு மரத்தை வெட்டுறதுன்னா வேரோட வெட்டணும், அதுக்காக அவங்கள வந்து பாராட்டணும். இந்த சீன்ஸ்லாம் இருந்தால் இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன்ஸ் எல்லாம் திணிக்காம வைக்க வாய்ப்பு இருந்தும் 2-3 ட்ரிப்பு காட்ட வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாம ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அந்த இல்ல மெசேஜ்லாம் கோர்வையா இல்லை, படம் இல்லை, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. பார்க்குற மாதிரி இருக்கு. பாட்டு அவ்வளவா இல்லை. ஹீரோ ஆக்டிங் தான் பரவாயில்ல, ஆனால் கதை கொஞ்சம் சோதப்பி இருக்கேன் நான். படம் நல்லா தான் சார். மக்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸ்லீப்பர் செல்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்றது நமக்கு வந்துட்டு கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் வந்துட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் வந்துட்டு இது மாதிரியே இருக்காங்க, நமக்கே தெரியாம சில பேர் இப்படி இருக்காங்க, எங்க போனாலும் கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா காமெடிலாம் அவ்வளவா இல்லைங்க. காமெடிலாம் இல்லை, சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது படம், அதுதான் நல்லா இருக்கு. லேக்ல அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல. நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் படம் நல்லா போயிட்டே தான் இருந்தது. எந்த இடமே போர் அடிக்கிறோ அது மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஹீரோ ஒரு ரவுண்ட் வருவார், நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பாய் படம் பேர் பாய். பாய் நல்லா இருக்கு. அண்ட் ஹீரோட ஆக்டிங் செம்மையா பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் படத்தோட கிளாரிட்டி, கேமரா, விஷுவல், மாண்டேஜ் எல்லாமே செம்மையா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்காரி கேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க செம்மையா டான்ஸ் ஆடிருப்பாங்க. இடையில காமெடி நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். படத்துல வந்து நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அது வேற மாதிரி ட்விஸ்ட் ஆகும். நம்ம சமூகத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான். ஸோ இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற அந்த வெடிகுண்டு இது சம்மந்தப்பட்ட படம் தான். நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்க வாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களே யார் நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ யார் கூட பழகினாலும் 4 inch கீப் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஸோ எல்லாருமே படம் பாருங்க. இல்ல காமெடின்றது கம்மி தான். படம் ரொம்ப சீரியஸா போகும். எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு சீன் போயிட்டு இருக்கோம், நம்ம நினைப்போம், ஆனா அது இடையில வேற ஒரு ட்விஸ்ட் ஆகும். அந்த படத்துல மெயினா சொல்ல வருது என்னன்னா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒண்ணு, எல்லாமே ஒத்துமையா இருக்கணும், இந்த கம்யூனிட்டி இதெல்லாம் கேஸ்ட் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ சமூகத்துக்கு ஏற்ற படம் தான். ஹீரோவோட ஆக்டிங் செம்மையா இருக்கு, பார்க்கவும் அழகா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு லெவல் வருவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அவர் ஃபேமிலியா பார்க்கலாமா அப்படின்னீங்கன்னா, ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்கு, அதனால மட்டும் நான் சொல்லல. ஆனா பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். பாய் படம் நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஒரு கேரக்டர் பிடிச்சிருந்து, வேலைக்காரி கேரக்டர் ஒன்று பண்ணாங்க, சின்னதாக போர்ஷன் வந்தாலும் நல்லா இருந்தது. ஹீரோக்கு நல்ல ஒரு கெரியர் இருக்கு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மக்கள் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டு ரிலீஜன்ஸ் மேலேயும் காஸ்ட் மேலேயும் அப்புறம் கம்யூனிட்டிஸ் மேலேயும் வந்து பழியை போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகுறாங்கன்றது தான் மெசேஜ். அந்த கதையோட லைன் ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் லேக் இல்லாமல் என்கேஜிங்காக சொல்லியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்தது. படத்தோட நோட் வந்து சீரியஸா போகுது இல்ல காமெடியா இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள லூப் பேட்டர்ன்ல ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது, அது கூட பார்த்துல. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகா இருக்கு. மற்றபடி கதை அதான் சொல்றேன்ல, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இன்னும் சூப்பரா இருக்கு. ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காரு. ஹீரோக்கு நல்ல ஒரு கெரியர், நல்லா பண்ணிருக்காரு. ஓவராலா ஃபேமிலி படம் பார்க்கணும். சோஷியல் கருத்துள்ள மக்கள், யாராவது சமுதாய கருத்துள்ள மக்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். பிடிச்சிருக்கு. என்னன்னா, இந்த படம் முன்னாடியே நமக்கு போட்டு காட்டப்பட்டது. நானும் அப்போ எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ல வர்றாங்கிறது புரியாம இருந்தது. இப்போ பார்த்தப்போ கொஞ்சம் புரிஞ்சுது. பாய் உண்மையாவே ஸ்லீப்பர் செல் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியாவை
தகர்க்க நினைக்கிறாங்க. இப்போ சமீபமாக டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்தது. அந்த படத்தில் வந்து டெல்லிக்கு அப்புறம் கல்கத்தாவில் அது முறியடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்லேயும் வெடிக்குது. கடைசியாக தமிழகத்துக்கு வராங்க கோயம்புத்தூரில் 1998க்கு அப்புறம் இந்த படத்தில் கோயம்புத்தூரில் குண்டு வச்சு பெருசாக தகர்க்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருந்து நம்ம ஹீரோ எப்படி அதை தடுக்கிறாரு, எவ்வளோ உயிர்களை கவர்ந்து பண்ணுறாரு. நீங்கள் பாட்டுக்கு குண்டை வச்சுட்டு போயிடுறீங்க, அப்பாவி மக்கள் எவ்வளோ அனாதை ஆகுறாங்க, அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அந்த விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அவர் கவர்ந்து பண்ண பிறகும் திருப்பி கோவையில் குண்டு வெடிக்கப்பட்டதா, ஸ்லீப்பர் செல்லாம் ஒழித்து கட்டுன்னு சொல்ற. ஆனா இன்னமும் இருக்காங்க பாரு. ஒரு மரத்தை வெட்டுறதுன்னா வேரோட வெட்டணும், கிளைகளை மட்டும் வெட்டினா சரிபட்டு வராதுன்னு கிளைமாக்ஸ் முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு. பாய். இல்ல பாய்னா வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் குண்டுவெடிப்பு சம்பவத்துல ஈடுபடல, காசுக்காக எல்லாரும் ஈடுபடுறாங்கிறத கருத்து. இல்ல நீங்க கேட்க வர்றது புரியுது. அப்படிலாம் எந்த மதத்தையும் மீன் பண்ணல. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாரா இருந்தாலும் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தகாத செயலில் ஈடுபடுறாங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் பாய் படம். இப்போ இறுதியா பார்த்து முடிச்ச பிறகு அரே பாய் அப்படின்ற லெவலுக்கு பிரமாதமா இருக்கு. பொதுவாக இந்த டெரரிஸ்ட் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கே ஒரு பயங்கரமா இருக்கும். நமக்கு ரியாலிட்டியா நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல எப்படி ஒரு உண்மத்தை வருது? ஸ்லீப்பர் செல்லுங்கிறாங்க. ஆரம்பத்தில் அது என்ன ஆகுது, டைம் டிராவல் டைம் லூப் படம் மாதிரி திருப்பி காட்டின காட்சியே, அதுவும் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பண்ற ரூம்ல படுக்கிற காட்சியே ஒரு மாதிரி மாஃபிங் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அந்த காட்சியை கூட இன்னும் கொஞ்சம் ஓப்பனா இருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு என்னுடைய கருத்து. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் எதை விரும்புறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்த கூட இந்த படத்தோட ஹீரோ டைரக்டர் வந்து அதை கூட தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா பயன்படுத்திக்காம படத்துல ஒரு நல்ல மெசேஜை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்கள வந்து பாராட்டணும். இந்த சீன்ஸ்லாம் இருந்தா இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன்ஸ் எல்லாம் திணிக்காம வைக்க வாய்ப்பு இருந்தும் 2-3 ட்ரிப்பு காட்ட வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாம ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அந்த கமலநாதன் புவன்குமார் அந்த டைரக்டரும் சரி, இந்த படத்துல ஹீரோவும் சரி. ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் ஸ்லீப்பர் செல்லாம் தான் சுத்துறாரு. ஆனா அவரு பாம் வைக்க வந்த ஸ்லீப்பர் செல்லா பாம் ஸ்குவாடோட ஸ்லீப்பர் செல்லாங்கிறது நமக்கு கிளைமாக்ஸ்ல தான் தெரிய வருது. அந்த விதத்துல பாய் அரே பாய் அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு பிரமாதமா இருக்கு. இல்ல கொஞ்சம் இதா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? இல்ல மெசேஜ்லாம் கோர்வையா இல்லை படம் இல்லை, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. பார்க்குற மாதிரி இருக்கு. பாட்டு அவ்வளவா இல்லை. ஹீரோ ஆக்டிங் தான் பரவாயில்ல, ஆனால் கதை கொஞ்சம் சோதப்பி இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு தான் பீலிங்க பிள்ளையாது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கணும். என்ன சொல்ல வராங்க? பாம்பிளாஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். தெளிவாக சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. படத்தில் ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம்ல நல்லா பண்ணிக்க, பரவாயில்ல, பார்க்கலாம். படம் ஃபுல்லாமே சீரியஸ் நோட்ல போதா, காமெடி எதுவும் இருக்கா? சீரியஸ் தான் போகுது, காமெடியில் இல்லை. ஃபேமிலியாக படம் பார்க்க முடியுமா? பார்க்கலாம்.